வணக்கம் மக்களே, தமிழ் காதலின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள் அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியாவின் காரிகியவளின் காதல் அசுரனே பாகங்கள் 47 மற்றும் 48. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. அந்த நேரம் இதை கண்டு அனாதியும் அவள் கூட இருந்த பாட்டியும் ஆசிரம நிர்வாகியும் அதிர்ந்து போயினர். தம்பி, என்னப்பா இப்படி பண்ணியிருக்க நீ என்று அந்த ஆசிரம நிர்வாகி கோபத்துடன் கேட்க, ஐயா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒன்று தான் தீர்வு. நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புகிறோம். படிப்பு முடிஞ்ச உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லை. கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடுச்சு. இதுக்கு மேலே இவளை இங்கே தனியாக நான் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என் பொண்டாட்டியாக என் பாதுகாப்புலேயே என் கூடவே இருக்கட்டும் என்று பார்கவ் கூறியவன் தன் நண்பனை திரும்பி பார்க்க, ஏண்டா அவசரப்பட்டு இப்படி பண்ண? காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அடுத்து தாலி கட்டியிருக்க, பைத்தியமா நீ என்று அந்த நண்பன் கேட்க, காலேஜ் படித்தா என்னடா, இப்போ நானும் இவ்வளோ மேஜர் தான். எங்கள் விருப்பப்படி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கு என்றான் பார்கவ் அவனிடமே. அந்த ரவுடி கிழவனோ, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இவ கழுத்தில் தாலி கட்டியிருப்ப. ஒழுங்கு மரியாதை நீ கட்டின தாலியை நீயே கழட்டிடு, இல்லை உன்னை கொன்னுடுவேன் என்று அவனிடம் எகிற அவன் முகத்தில் ஓங்கி குத்திய பார்கவ் அவன் நெஞ்சில் மிதிக்க, அவனை தடித்த அவனின் போலீஸ் நண்பன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் இருக்கும் போதே அந்த பொண்ணையும் இவனையும் நீ பகிரங்கமாக மிரட்டுவ. இந்த கிழவனை முதல்ல வண்டியில் ஏற்றுங்க. இவனுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியா இருக்கும் என்றவன் அந்த கிழவனின் கையில் விலங்கை மாற்றிட காவலர்கள் அந்த கிழவனை எடுத்துக்கொண்டு சென்றனர். அங்கிருந்து செல்லும் முன்பு பார்கவ் மற்றும் அனாதி இருவரையும் வன்மமாக பார்த்தவாறு அந்த கிழவன் அங்கிருந்து செல்ல, அனாதியோ பயத்தில் பார்கவ் முதுகில் முகத்தை புதைத்து கொண்டாள். அவளால் இன்னுமே நம்ப முடியவில்லை. தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் தாலியை பார்த்து அதை கையில் எடுத்தவள் கண்ணீருடன் அதையே பார்த்து கொண்டிருக்க, அவள் கைப்பிடித்து இழுத்த பார்கவ் ஆசிரம நிர்வாகியின் அருகே சென்றவன் அவர் காலில் விழ இருவரையும் ஆசீர்வதித்தவர், நல்லா இருங்க, இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கோங்க தம்பி. என் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்தேன். எந்த ஒரு இடத்துலையும் இவளை கண்கலங்க விட்டுறாதீங்க. நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்கன்ற விஷயத்த முன்னாடியே என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல என்றார் மனத்தாங்களுடன் அவர். ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கணும்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் அனாதிக்கிட்ட இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னது நான் தான். அதுக்கான ஒரே காரணம் அவளோட படிப்பு. அவன் நல்லபடியாக படித்து முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் எங்களோட காதல் விஷயத்த நான் சொல்லாமையே வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லை, இவ படிக்கிற காலேஜில் தான் நானும் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் காதலிக்கிற விஷயம் வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அது எங்கள் 2 பேரோட பேரையும் கெடுக்கும். எங்கள் 2 பேரை பற்றி தப்பான செய்திகளை பரப்புவாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் காதலிக்கிற விஷயத்த ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தோம். சத்தியமாக உங்ககிட்ட இருந்து இதை மறைச்சி உங்களை ஏமாற்றணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா என்று பார்கவ் கைகூப்பி அவரிடம் கூற, அவனின் செயலில் பதறியவர் அவன் கையை பிடித்து கீழே இறக்கிவிட்டு, என்ன தம்பி நீங்க? எனக்கு ஒரு மனத்தாங்கல் தானே தவிர்த்து உங்கள் 2 பேரும் மேலே எந்த கோபமும் கிடையாது. சரி விடுங்க, கெட்டதுலேயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால் முறைப்படி உங்களோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுதான் தம்பி நல்லது என்று அவர் வயதில் பெரியவராக கூற, நீங்கள் சொல்ல வர்றது எனக்கு புரியுதுயா. நான் இவளை கைவிட மாட்டேன். நீங்கள் என்னை முழுசாக நம்பலாம். நாளைக்கே மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் மீதி வேலை. கல்யாணத்தையும் நாளைக்கு கோயிலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணலான்னு தான் நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் எதிர்பாராத விதமாக எங்கள் கல்யாணம் இப்படி நடந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு இதுவும் சந்தோஷம்தான். உங்களை போல் நல்லவங்க முன்னாடி உங்களோட ஆசீர்வாதத்தை எங்களோட கல்யாணம் நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று பார்கவ் கூற, அனாதியோ இன்னும் முடிந்த நிகழ்விலிருந்து வெளிவராமல் அதிர்ச்சியில் அப்படியே தான் நின்று இருந்தாள். அவளது நிலை உணர்ந்த பார்கவ் அந்த பாட்டியின் புறம் திரும்பியவன், பாட்டி அவளை கூட்டிகிட்டு போய் அவளோட ரூமில் தங்க வைங்க. அவள் நடந்த விஷயத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கா. நீங்கள் கூடவே அவளுக்கு துணையாக இருங்க என்று கூறியவன் நிர்வாகியின் புறம் திரும்பி, ஐயா நான் நைட்டு மட்டும் இங்கேயே உங்கள் கூட தங்கிக்கவா? என்னோட வீட்டுக்கு இந்த நேரத்தில் நான் போனால் அது சரி வராது என்று அவன் தயக்கத்துடன் கூற, அதை புரிந்து கொண்டவர், சரி தம்பி நீங்கள் என்னோட ரூமில் தங்கிக்கோங்க வாங்க என்று அவனை அழைத்தவர் அனாதி அவளோடு அறையில் கூட்டி சென்று விடுமாறு அந்த பாட்டியிடம் கூறிவிட்டு பார்கவுடன் அங்கிருந்து நகர்ந்தார்.
மறுநாள் விடியல் புலர்ந்துவிட தன் தொலைபேசியில் முதலில் இந்தருக்கு தான் அழைப்பை ஏற்படுத்தினான் பார்கவ். நடந்த கலவரத்தில் இந்தருக்கு தகவல் சொல்லாமல் மறந்திருந்தவன் காலையில் எழுந்தவுடன் முதல் வேளையாக அவனுக்கு தான் கால் செய்தான். ஜிம் அறையில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த இந்தர் பார்கவ் எண் தன் மொபைலில் ஒளிர்வதைக் கண்டு அழைப்பை ஏற்று காதில் வைத்தவன், டேய், ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போய் டைரெக்டாக மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணுறது மட்டும்தான் வேலை. நீ முதல்ல அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போ. அப்பா அங்கே உனக்காக காத்துட்ருப்பாரு. நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்காக போகிறேன். அதை முடிச்சுட்டு உடனே ஓடி வந்துடுறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத, புரியுதா என்று இந்தர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே, மச்சான், நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்டா என்றான் அமைதியான குரலில் பார்கவ். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்த இந்தர், என்னடா சொல்ற? கல்யாணம் பண்ணிட்டியா? எப்போடா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. இன்னைக்கு கோயிலில் தானே வச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா நீ என்கிட்ட சொல்லியிருந்த என்று இந்தர் கோபமாக கேட்க, இரவு நடந்த அனைத்து கலவரங்களையும் கூறி முடித்தான் பார்கவ் இந்தரிடம். அவன் கூறியதை கேட்டு மேலும் கோபமடைந்த இந்தர், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணல? நீ அங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தனா நானும் அங்கே வந்து அந்த கிழவனை அடிச்சு கொண்டு போட்டிருப்பல்ல. எவ்வளவு தைரியம் இருக்கும் அவனுக்கு என்று இந்தர் கோபமாக கத்த, டேய், அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலடா. அதனால தான் நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். தயவு செஞ்சு நான் தப்பாக எடுத்துக்காத மச்சான் என்று பார்கவ் அவனிடம் கெஞ்ச, அதில் கோபம் குறைந்தவன், சரி விடு, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல. காலையில் அப்போ சீக்கிரமாகவே நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிடு. சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அப்பா வருவார். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் ஆகிறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதடா என்று இந்தர் கூற, டேய், உன்னோட பிஸ்னஸ் ப்ரெஷர் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியும்டா. அப்படி இருந்தால் எனக்காக ஒரே நாளில் நீ இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்க. ஆனால் அந்த கோவிலில் கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குமே, என்னடா பண்ணுறது என்று பார்கவ் கேட்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பெருசாக அதை பற்றி யோசிக்காத. அப்பா இன்னும் 1/2 ஹவரில் வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். நீயும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு சீக்கிரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போ. அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் என்று தீவிரமாக இந்தர் கூற, அதை புரிந்து கொண்டு சரி என்று கூறிய பார்கவ் அழைப்பை துண்டித்தான். இந்தருக்கு இரவிலிருந்தே ஏனோ படபடப்பாக இருப்பது போல் தோன்றியது. அடிக்கடி இதயத்தில் கை வைத்து அழுத்தியவன், என்னாச்சு எனக்கு? ஏன் இப்படி இதயம் இப்படி வேகமாக துடிக்குது? ஒரு வேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுதே என்று இரவிலிருந்து யோசித்து கொண்டு உறங்காமலேயே முந்தைய நாள் இரவை கழித்தவன் காலையில் இதற்கு மேல் முடியாது என்ற மனநிலையில் இந்த மனநிலையை மாற்ற எண்ணி வேகமாக உடற்பயிற்சி அறைக்குள் நுழைந்து உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். ஆனாலும் பார்கவ் கூறிய விஷயத்தில் அவனுக்கு மேலும் மனநிலை மாறிப்போனது. என்ன இது? ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி இப்போ வரைக்கும் தோணிக்கிட்டே இருக்கு. என்னடா நடக்குது என் வாழ்க்கையில்? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கண்ணெல்லாம் வேற கலங்குற மாதிரி தானாகவே ஆகுது. எதனால் எனக்கு இப்படி தோணுது? ஒன்றும் புரிய மாட்டேங்குதே என்று தலையில் கை வைத்து யோசித்தவன், இதற்கு மேல் இப்படியே இருந்தால் சரிவராது என்பதை உணர்ந்து கொண்டு வேகமாக குளியல் அறைக்குள் நுழைந்தவன் குளித்து முடித்துவிட்டு விஸ்வாமித்திரரிடம் தகவல் கூறிவிட்டு தன் அலுவலகம் நோக்கி பறந்தான் காரில். ஏனோ இனி அவன் வாழ்வில் நிம்மதியோ சந்தோஷமோ மொத்தமாக பறிபோக போவதை அப்பொழுது அவன் அறியவில்லை. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். காரிகையவளின் காதல் அசுரனே பாகம் 48. இந்தர் வெகு வேகமாக குளித்து முடித்துவிட்டு தயாராகி கீழே வந்தவன் தன் தந்தை ஹாலில் அமர்ந்து போனில் யாருடனும் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அமைதியாக அவர் அருகில் வந்து நின்றான், அவரை தொந்தரவு செய்யாமல். அவன் வருகையை உணர்ந்து தன் அழைப்பை துண்டித்தவர், வாப்பா, ரெடியாகிட்டியா? சரி வா கிளம்பலாம். இப்போ என்ன, நம்ம டைரெக்டாக கோயிலுக்கே தானே போகணும் என்று அவர் கூறிக்கொண்டே எழும்ப, இல்லைப்பா, நான் வரல, நீங்கள் போங்க என்றான் மெல்லிய குரலில் அவன். இந்தர் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தவர், என்னடா வரலைங்கிற? ஏன், என்னாச்சு என்று பதட்டமாக கேட்க, முதல்ல நீங்கள் பதட்டப்படாதீங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்கவ் நேற்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா. இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் டைரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போகணும் என்று இந்தர் சாதாரணமாக கூற அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்தவர், என்னடா சொல்கிற?
கல்யாணம் பண்ணிட்டானா? எப்படா பண்ணா? இன்னைக்கு தானே கோவிலில் கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் தானே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போய் மேரேஜை அஃபிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன்னு நீ என்கிட்ட சொன்ன. என்ன திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிற என்று விஸ்வாமித்திரர் சற்று கோபமாக கேட்க, அப்பா ப்ளீஸ் முதல்ல கோவப்படுறதை நிறுத்துங்க. அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு அவன் என்கிட்ட எல்லாத்தையும் விலாவார சொன்னான். நீங்களே அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொன்னால் அவன் மேலே கோவப்பட மாட்டீங்க என்று ஆசிரமத்தில் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவரிடம் கூற அதை கேட்டு அதிர்ந்து போனார் அவர். என்னடா இது, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இந்த பையன் ஒரு வார்த்தைக்கிட்ட நம்ம கிட்ட சொல்லவே இல்லை, ஏன்டா இப்படி அமைதியாக இருந்துட்டான் என்று அவர் புரியாமல் கேட்க, நானும் இதே மாதிரி தான்ப்பா அவன்கிட்ட கோபமாக கேட்டேன். அவனோட சுச்சுவேஷன் என்னங்கிறத என்கிட்ட அப்புறம் தான் முழுசாக அவன் சொன்னான். அதுக்கப்புறம் தான் அவனோட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுது. இப்போ அவனுக்கு இருக்கிறது நம்ம மட்டும்தான், அதனால் நம்ம தான் அவனுக்கு துணையாக இருக்கணும். எனக்கு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று வந்துருச்சுப்பா, அதனால் நான் அதுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் நீங்கள் அவன் கூட போய் அவன் சார்பாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சாட்சி கையெழுத்து போடுங்க. கூடவே நம்ம டிரைவர் அண்ணாவும் சாட்சி கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நான் மீட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுறேன். அந்த பொண்ணோட சார்பாக இருந்து 2 பேரும் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புங்கப்பா என்று இந்தர் அவரை துரிதப்படுத்த, என்னடா கடைசி நேரத்தில் நீயும் இப்படி வரமாட்டேங்கிற, இது அவனுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும்னு ஏன் அவனுக்கு புரியலை என்று அவர் கவலையுடன் கூற, இல்லைப்பா அவன்கிட்ட நான் தெளிவாக என்னோட நிலைமையை சொல்லிட்டேன், அவனும் புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் போங்கன்னு அவங்க பின்னாடியே சீக்கிரமாக வந்துடுறேன் என்றவன் அவரிடமிருந்து விடைபெற்று வேகமாக தன் அலுவலகம் நோக்கி பறந்தான் தன் காரில். இந்த பிள்ளைங்களெல்லாம் என்னத்தை தான் சொல்கிறது, ஏன் தான் இப்படி பண்ணுதுங்களோ என்று தலையில் அடித்துக்கொண்டு விஸ்வாமித்திரர் வீட்டிலிருந்து கிளம்பினார். பார்கவ் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வெளியே விஸ்வாமித்திரரின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க அங்கிருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அனாதி. அவள் அருகே ஆசிரம நிர்வாகியும் பாட்டியும் நின்று இருக்க, இவளோ சோகமே உருவமாய் அமர்ந்திருந்தாள் வாடிய முகத்துடன். பதட்டமாக நின்றிருந்த பார்கவ் அவ்வப்பொழுது அனாதியின் புறம் திரும்பி பார்க்கும்போது அவளின் வாடிய முகம் அவனுக்கு மிகவும் மனதில் வலியை தான் ஏற்படுத்தியது. இருந்தாலும் இப்போது இந்த திருமணம் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அமைதியாக அவளிடம் பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று அமைதி காத்து வந்தான் அவன். சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திரர் தன் காரில் வந்து இறங்க வேகமாக பாய்ந்தோடி சென்றவன் அவரை கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவர் தோளில் முகம் புதைத்து கொண்டான். ஏனோ யாரும் இல்லாமல் இவ்வளவு நேரம் தனிமையில் வாடியது போல் இருந்தது அவனுக்கு. விஸ்வாமித்திரனின் வருகை பெரும் ஆறுதலை கொடுத்திருக்க அவரை கட்டிக்கொண்டு நின்றான் பார்கவ். தன்னை கட்டிக்கொண்டு நின்ற தன் பெறாத மகனை தோளோடு அணைத்து கொண்டவர் அவன் தலைமுடியை கோதி கொடுத்தார் அவன் மனநிலையை அறிந்த பொருட்டு. ஒன்றும் இல்லடா கண்ணா, ஒன்றுமே இல்லை, எல்லாமே சரியா போயிடும், சரியா? இப்போ நம்ம உள்ளே போகலாம். எதுக்கு உனக்கு இப்போ இவ்வளோ பதட்டம் என்று அவனை ஆசுவாசப்படுத்தியவாறு அவர் கூற அவரிடமிருந்து விலகியவன், யாருமே இல்லாத அனாத மாதிரி ஃபீல் பண்ணப்பா என்றான் வாடி வதங்கிய குரலில். அவன் கூறியதை கேட்டு துடித்து போனவர் மெலிதாக அவன் கன்னத்தில் அவனுக்கு வலிக்காதவாறு அடித்துவிட்டு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசின அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். உனக்காக நானும் இந்தரும் இருக்கோம், அது உனக்கு ஞாபகத்தில் இருக்குதானே? எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுகிற நீ என்று அவர் சற்று கோபமாக கேட்க எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக தலைகுனிந்து கொண்டான் அவன். அதற்கு மேல் அவனை கேள்வி கேட்க விரும்பாதவர் அவன் தோளில் தட்டி கொடுத்து, எங்கடா என் மருமக, அவளை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற என்று நிலைமையை சகஜமாக்கும் பொருட்டு குறும்புடன் அவர் வினவ அவர் கூறியதை கேட்டு ஒரு மென்புன்னகை இதழில் தவழ விட்டவன் அனாதி அமர்ந்திருந்த புறம் கை நீட்டினான். அவன் கை நீட்டிய திசையில் திரும்பி பார்த்தவருக்கு ஒரு நிமிடம் அனாதியின் முகம் கண்டு மெய் மறந்து போனார். லட்சுமி கடாட்சமாய் அமைதியின் உருவமாய் சோகமாய் இருந்தாலும் மங்களகரமான முகபாவத்துடன் அமர்ந்திருந்த அனாதியை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது அவருக்கு. அப்பதான் என்னோட மருமகளாடா, எவ்வளவு அழகா லட்சணமா இருக்கா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, உனக்கு ஏத்த ஜோடிதான் என்று அனாதியை புகழ்ந்து தள்ளிவிட்டவர் விஸ்வாமித்திரர். சரி வாங்கப்பா உள்ள போகலாம், நேரமாகிட்டே போகுது என்று அவரை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்தவன் அவருடன் நேராக சென்று நின்றது என்னவோ அனாதியின் முன்புதான். அவன் வருகையை உணர்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தவள் அவன் அருகே நின்று இருந்த விஸ்வாமித்திரரை கண்டு புரியாமல் முழிக்க, இவர்தாமா என்னோட அப்பா என்றான் மெல்லிய குரலில் பார்கவ். அவன் கூறியதை கேட்டு வெடுக்கென்று எழுந்து நின்ற அனாதியை கண்ட விஸ்வாமித்திரர், ஏம்மா ஏன் இவ்வளவு பத்தட்டப்படுற,
உக்காரு, ஒன்றும் இல்லை, மரியாதை மனசுல இருந்தா போதும் என்று அவர் மென்மையாக கூற, ஏனோ அவரை பார்த்த மாத்திரத்திலேயே மிகவும் பிடித்து போனது அனாதிக்கு. அவர் கூறியதை கேட்டு மெலிதாக சிரித்தவள், பரவாயில்ல சார், நான் நிற்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். என்னது சாரா? நான் உனக்கு மாமனார் மர, ஒழுங்கா என்ன வாயை திறந்து அழகா மாமான்னு கூப்பிடு என்று பொய்யான அதட்டலுடன் விஸ்வாமித்திரர் கூற, அவர் கூறியதை கேட்டவளுக்கு மேலும் புன்னகையில் இதழ்கள் விரிந்தது. சரிங்க மாமா என்று அவள் மகிழ்ச்சியுடன் தலையசைக்க, இதை கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு. சரி வாங்க வாங்க உள்ளே போகலாம். டேய், உங்களுக்கு எப்படா மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் அலாட் பண்ணியிருக்காங்க என்று பார்கவிடம் அவர் கேட்க, அடுத்து நாம தான்ப்பா, இன்னும் 5 நிமிஷத்தில் நம்மளை உள்ளே கூப்பிடுவாங்க என்று பார்கவ் கூற, கூறியது போல் 5 நிமிடம் கழித்து ஒருவர் வந்து அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றார். ரிஜிஸ்ட்ரார் அமர்ந்திருந்தவர், தம்பி, சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து 2 பேரும், அந்த பொண்ணு சைட்லேருந்து 2 பேரும் கண்டிப்பாக இருக்கணும். கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா என்று அவர் கேட்க, இருக்காங்க சார் என்றான் அவன். சரி இந்தாங்க, இதில் சைன் பண்ணுங்க. நீங்கள் சைன் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்யூச்சர் ஒய்ஃபையும் சைன் பண்ண சொல்லுங்கள் என்று அவர் ஒரு பேப்பரை நீட்ட, அதை வாங்கியவன் முழு மனதுடன் தன்னவளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இதழில் புன்னகை தவழ அந்த பத்திரத்தில் கையெழுத்திட்டான். கையெழுத்திட்டு முடித்தவன் அனாதையின் புறம் திரும்பி பேனாவை நீட்ட, அவளோ அவனை நிமிர்ந்து பார்த்தாள். கண்களால் உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை போல் விழிகளை பார்கவ் மூடி திறக்க, ஏனோ மனதில் இருந்த பாரமெல்லாம் குறைந்தது போல் ஆகியது அவளுக்கு. மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் பேனாவை வாங்கியவள் அவள் கையெழுத்திட வேண்டிய இடத்தில் கையெழுத்திட்டு கொடுக்க, இருவரும் சட்டப்பூர்வமாக கணவன் மனைவியாக மாறினர் அந்நேரம். அதன் பின்பு சாட்சி கையெழுத்து போடுவதற்காக விஸ்வாமித்திரர், அவரின் கார் ஓட்டுநர் என இருவரும் கையெழுத்திட, அனாதையின் புறமிருந்து அவள் ஆசிரம நிர்வாகியும் அவள் பாட்டியும் கையெழுத்திட்டனர். விஸ்வாமித்திரர் தான் வாங்கி வந்திருந்த ஒரு ஜோடி மாலையை இருவரிடமும் கொடுத்தவர், 2 பேரும் மாலை மாற்றிக்கோங்க என்று கூற, இருவரும் மனம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்க மாலையை மாற்றிக்கொண்டனர். மற்றவர்கள் இதை கண்டு கைத்தட்டி ஆர்ப்பரிக்க, சார்பதிவாளரோ, உங்கள் 2 பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள், 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் என்று அவர்களை வாழ்த்தினார். அதே நேரம் இங்கு தன் அலுவலகத்தில் மீட்டிங்கில் பேசிக்கொண்டிருந்த இந்தருக்கு ஏனோ நெஞ்சத்தில் அந்நேரம் சுருக்கென்று வலிப்பது போல் தோன்ற, நெஞ்சில் கை வைத்து கொண்டவன் அமைதியாக அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து விட்டான். அவன் நிலையை கண்ட அவனின் பிஏ வேகமாக அவன் அருகே ஓடி வர, அவனை தடுத்தவன் மனம் சரியில்லாது போகவே மீட்டிங்கை பாதியில் கேன்சல் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் பார்கவை காண்பதற்காக. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.